சாந்தி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. பானு நீ என்ன அடங்கவே மாட்டாங்களா? அவங்க தொல்லைக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. என்னாச்சுடா? தம்பி, இப்ப நான் பானு பிரச்சனை பத்தி பேசுறதுக்காக வரல. சாந்தி வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணணும். நான் ஒண்ணு சொல்லட்டா? அந்த வைரவனை ஒண்ணு நம்ம கை காலை உடைக்கணும், இல்ல போலீஸ்ல புகார் கொடுத்து உள்ள வைக்கணும். தம்பி, இது சாந்தியோட வாழ்க்கை பிரச்சனை. ஆமா, நீ இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவசியமா? யோசிச்சு பாருங்க. அதுக்காக சட்டனை தூக்கி போட்டுற முடியாது. அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்குல்ல. இத சொல்லிதான் நீ இத சொல்லியே தான் அந்த ஆள் அடக்கி வச்சிருக்கான். அந்த ஆள் இந்த ஆட்டம் ஆடுறதுக்கு காரணமும் இதான். டேய், மீனாட்சி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குடா. சரி மீனாட்சி, இப்ப என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. இல்லைங்க, அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தற்சமயம் சாந்தியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துருவோம். என்ன நீ இது? அந்த ஆள் 6 மாசத்துக்கு ஒரு தடவை திட்டம் போட்டு அடிச்சு அக்காவை விரட்டி விட்டு பணம் கேட்டு வாங்கிட்டு போறான். அந்த ஆள் நம்ம பலவீனம் நல்லா தெரிஞ்சு ஆடுறான், அதையும் நீங்க விட்டுட்டு இருக்கீங்க. இல்லடா தம்பி, திரும்பவும் நான் சொல்றேன், இது சாந்தியுடைய வாழ்க்கை. இந்த முறை நாம அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். பணத்தை கொடுத்து அமுச்சிடலாம். இந்த பாருங்க, இதான் நம்ம பலவீனம் நல்லா தெரிஞ்சு போனது அந்த ஆளுக்கு பெரிய வசதியா போச்சு. இங்க பாருங்க, நீங்க வைரவர் பிரச்சனை பண்றாருன்னு சொல்றீங்க, அவரை அடிக்கணும் குத்தணும்னு சொல்றீங்க. ஆனா நம்ம வீட்டுல பானுவும் வைஜெயந்தியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவர் பணத்தை வச்சு பிரச்சனை பண்றாரு, இவங்க வேற ஏதோ பிரச்சனை பண்றாங்க. அதுக்காக இவங்க 2 பேரையும் அனுப்பிடலாமா? சொல்லுங்க. எல்லா பிரச்சனையும் பொறுத்துக்கிட்டு தானே இருக்கோம். அந்த மாதிரி தான் இதுவும். கொஞ்ச நாள் போனா எல்லாம் தன்னால சரியாயிடும். இங்க பாருங்க, நம்ம சாந்தியை கூட்டிட்டு போய் அவ புருஷனுக்கு கொஞ்சம் புத்திமதியை சொல்லி அவளை விட்டுட்டு வருவோம். அனி, நீங்க யாரும் போக வேணாம், நான் போறேன். எதுக்கு? ஒன்னும் வேண்டாம். எதுக்கு சண்டை போடுறதுக்கா? அதெல்லாம் வேணாம் சரவணன். நானும் உங்க அண்ணனும் போயிட்டு வரோம். ஆமாண்டா, மீனாட்சி சொல்றதுதான் கரெக்ட். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அமைதியா தான் இருக்கணும். நானும் மீனாட்சியும் போய் சாந்தியை விட்டு வந்துடுறோம். என்ன விடு. சாந்தி எங்க போ? அவ வீட்டுல இருக்கா. சரி, நீ கடையை பார்த்துக்க. வா மீனாட்சி, வா. வரேன் தம்பி. சரி அண்ணி. அக்கா, இது வேணுமா? ஆஹா, ஓ காட், இதெல்லாம் பேக் பண்ணி பில்லு போட்டு இதுவே ஒரு பெரிய வேலை மாதிரி ஆயிடுச்சுல்ல. சரி, அங்க ஏதாவது நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் வா. அக்கா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே நேரத்துல கொஞ்சம் பொறாமையாவும் இருக்கு. ஏன்? நீங்க உண்மையிலேயே ரொம்ப கிரேட்டுக்கா. உங்க செலவையும் நீங்களே பாத்துக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது நாம இப்படி படிக்கலையே, இப்படி எல்லாம் இருக்க முடியலையேன்னு ஒரு ஏக்கமாவும் இருக்கு. ஏ ஆனந்தி, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில நம்ம யாரையும் நம்பி இருக்க கூடாது. ஒரு வயசுக்கு மேல அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவை கூட டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. நம்ம தேவைகளை நாமளே தான் பூர்த்தி பண்ணிக்கணும். அது எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, பூ வித்து சம்பாதிச்சாலும் சரி, சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, செல்ஃப் டிபெண்டா இருக்கணும். அதுவும் இம்பார்ட்டன்ட். புரியுதுக்கா. ஆனா இந்த குடும்பத்துல இருந்து காலத்தை தள்ளணும்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆக்சுவலி இது வீட்டுக்கு வந்து புதுசுல எனக்கும் இப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ரொம்ப தெளிவாயிட்டேன். என் கால நான் நிக்கணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, ஹோம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. வேற என்னமோ வாங்கணும்னு நினைச்சேன், என்ன வாங்கணும்னு மறந்துருச்சு. வாட்ஸ் தட்? வாட் நெக்ஸ்ட்? ஐயோ, என்னமோ வாங்கணும்னு நினைச்சேன், என்ன வாங்கணும்னு மறந்து போச்சு. அக்கா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, பொருள் ஏதாச்சும் விட்டுற போறோம். ஹே ஆனந்தி, ஐ அம் சோ சாரி.
வந்ததுல இருந்து நான் எனக்கே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன், என் கூட வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கூட கேட்கல பாரு. ஐயோ இல்லக்கா, எனக்கு ஒன்றும் தேவையில்ல. நான் பர்ஸ் எல்லாம் கொண்டு வரல, இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம். ஐயோ அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கூட கேஷ் ஒன்னும் பே பண்ண போறது இல்ல. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோவா. கேஷ் கொண்டு வரலையா? அப்ப இதுக்கெல்லாம் எப்படி பே பண்ணுவீங்க? அதான் கார்டு இருக்கே, இங்க பாரு. I have all cards. Credit card, debit card, shopping card, petrol card. அது மட்டும் இல்ல, பார்லர் டிஸ்கவுண்ட் கார்டு, மளிகை சாமானுக்கு டிஸ்கவுண்ட், காஸ்மெட்டிக்ஸ்க்கு பர்ச்சேஸ் கார்டு. இப்பெல்லாம் கேஷ் தேவையே இல்லை மேடம். வாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோங்க. கமான். அக்கா பயங்கர கெத்துக்கா நீங்க. அந்த வீட்ல யார்கிட்டயும் ஏடிஎம் கார்டு கூட கிடையாது. எல்லா காசும் சிவன் அனுமும் மீனாட்சியும் வச்சிருப்பாங்க. எல்லாரும் கேட்டா மாசம் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நான் ஏன் உன்கிட்ட இதெல்லாம் சொல்றேன்னா, நீயும் உன்னோட லைஃபை நல்லா ஸ்மூத்தா ரன் பண்ணணும்ல, அதுக்கு தான் சொல்றேன். நீயும் கூடி சீக்கிரம் உன்னோட இன்கம்க்கு ஏதாவது ஒரு வழி தேடிக்க. ஃபியூச்சர்ல உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஆனந்தி, ஒரு பெரிய பொன்மொழி சொல்லுவாங்க, பிறக்கும் போது ஏழையா பொறுக்கிறது தப்பு இல்லை, ஆனா சாகும் போது ஏழையா சாகக்கூடாது, அது நம்ம தப்பு. ஓகேவா? சரி, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, வா. அக்கா ஒன்றும் தேவையில்லை. நீ திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருப்ப. கமான், எனக்கு வாங்கின எல்லாத்தையும் உனக்கும் வாங்கிடு. ஐயோ அக்கா, கமான் யூ. அக்கா பரவாயில்லக்கா. அக்கா என்னக்கா, எனக்காக 2000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்களா? 2000 ரூபாய் உனக்காக செலவு பண்றதுல நான் குறைஞ்சா போயிட போறேன். இட்ஸ் ஓகே, வா. அப்படி இல்லக்கா, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, எனக்காக இவ்ளோ செலவு பண்றீங்க. நான் யாருக்கா உங்களுக்கு? அதான் அக்கா அக்கான்னு சொல்றேன்ல, வாங்கி கொடுத்ததா நினைச்சுக்கோ. இட்ஸ் ஓகே, வா. என்னக்கா அதுக்குள்ள நீங்க காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இதெல்லாம் செஞ்சிருப்பேன்ல. இருக்கட்டும் வைஜெயந்தி. அப்பா, என்ன பேச்சு பேசிட்டாரு அந்த மனுஷன். ஐயோ, பேங்க் மேனேஜர், பெரிய பதவி, பெரிய இடம். ஆனா பேசும்போது மட்டும் ஒரு தராதரம் தெரிய வேண்டாம். இப்படியா பேசுவாங்க? ஐயோ, விடு வைஜெயந்தி. அவருக்கு பொண்ணு மேல அக்கறை, பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஆதங்கம், எல்லாத்துக்கும் மேல அவருக்கு ஒரு பதட்டம். அதனால ஏதேதோ பேசிட்டாரு. விடு அதெல்லாம். அதுக்கு இல்லக்கா, கண்ணை மூடிக்கிட்டு பொண்ணுக்கு சப்போர்ட்டா பேசக்கூடாதுல்ல. என்ன நம்ம என்ன கொலகுத்தமா பண்ணிட்டோம்? அவர் பாட்டுக்கு வந்து தாம் தூம் தையா தக்கான்னு குதிக்கிறாரு. நாம கூட தான் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கோம், அது குடும்ப பகை. ஆனா இந்த வீட்டுல யாருக்குமே அவர் சுத்தமா பிடிக்கல. ஒரு வார்த்தை நான் சொன்னதை கேட்டு இப்ப வரைக்கும் அவர் இங்க வரவே இல்லை. உங்க யாருக்கும் அவர் தொந்தரவும் தரல. அந்த விதத்துல படிச்சவங்களை விட எங்க வீட்டுல பண்பா தானே நடந்துக்கிறாங்க. ஏதோ எங்க அண்ணன் ஒரே ஒரு தடவை வந்தாரு, அதுவும் உமாக்கு பிடிக்கலன்னு அது கூட இப்ப வரதே இல்ல. இப்ப என்ன நீ பானோனி ஃபேமிலிக்கும் உங்க ஃபேமிலிக்கும் காம்படிஷன் வச்சா உங்க ஃபேமிலி தான் வின், ஓகேவா? அதுக்கு இல்ல உமா, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலனாலும் பிரச்சனை பண்ணக்கூடாது. எப்ப பார்த்தாலும் எல்கேஜி பசங்க மிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி அம்மாவே அப்பவே கூட்டிட்டு வந்து இங்க பஞ்சாயத்து பேச வைக்கிற மாதிரியா? விடு வைஜெயந்தி. உங்க வீட்டு மனுஷங்க அவங்க வீட்டு மனுஷங்கன்னு ரொம்ப பேசி பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? அவருக்கு என்ன மனத்தாங்களோ, அவர் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆளும் கிடையாது. ஆனா அந்த மாதிரி பேசிட்டாரு. விடு, உங்க வீட்டு மனுஷங்க ரொம்ப நாகரிகமா தான் இருக்காங்க, போதுமா? ஆனா நேத்து நடந்த பிரச்சனையில பெரிய ஹைலைட்டே என்ன தெரியுமா? அவங்க ஏதோ பெரிய நல்லவங்க மாதிரி, ஏதோ இந்த புராண காலத்துல வர்ற சாவித்ரி கண்ணகிலா சொல்வாங்களே அந்த மாதிரி அந்த சண்முகத்தோட வாழறதுக்கு டைம் எல்லாம் கொடுக்கறாங்க. அக்கா, உங்ககிட்ட நான் ஓப்பனாவே ஒன்னு சொல்றேன்க்கா, அந்த பானுவுக்கு சண்முகத்தை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அவர் கூட வாழறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்ல, அவர் கல்ச்சரே வேற
அவங்க பழக்க வழக்கமே வேற, எனக்கு ஒத்தே வராது அப்படின்னு பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்காக்கா. நாங்க நல்லா பேசிட்டு இருந்தப்போ எப்படியாவது நானும் இந்த ஆளை விட்டு போயிடலான்னு நினைக்கிறேன், நடக்க மாட்டேங்குதுன்னு என்கிட்ட எத்தனை தடவை புலம்பிருக்கா தெரியுமா? எப்படியாவது நானும் இந்த ஆளை விட்டு போயிடலான்னு நினைக்கிறேன், நடக்க மாட்டேங்குதுன்னு என்கிட்ட எத்தனை தடவை புலம்பிருக்கா தெரியுமா? அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பயங்கர பிராங்கா ஓபனாவே கேக்குறேன். புருஷன் மேல அன்பு இருக்கிற எந்த பொண்டாட்டியாவது புருஷனோட பழைய காதலின்னு தெரிஞ்சும் அவ இந்த வீட்டுக்கு வரத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாளா? நான் நல்லவ, எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லக்கா, அது வேற. ஆனா அவ பொண்டாட்டி இல்ல, அவளுக்கு இது தோணணுமா வேண்டாமா? வைஜெயந்தி, அது அவங்களோட வாழ்க்கை. அதை வாழறதும் வகைப்படுத்துறதும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு. நாம ஏன் அவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கணும் சொல்லு? அக்கா, நான் அதுக்காக சொல்லவே வரல. நீங்களே பாருங்களேன், வீடு வரைக்கும் போய் பத்திரிக்கை வச்சும் கல்யாணத்துக்கே வராம இப்படி அவமானப்படுத்திட்டு இப்ப வீடு வரைக்கும் வந்து பிரச்சனையும் பண்ணி உமாவை பத்தியும் இல்ல அவ கல்யாணத்தை பத்தியும் இனிமே அவங்க பேசவே முடியாதுல்ல. என்ன நீ திடீர்னு என்னோட டாபிக்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க? இல்ல உமா, உனக்கு தெரியாது, உன்னை அவ கை நீட்டி அடிச்சிருக்கா. உன்னை பத்தி தப்பா வெளியில அசிங்கமா பேசுவா. உனக்கு என்னென்ன அசிங்கமா பேர் வச்சிருக்கா தெரியுமா? எலி மூஞ்சி, குயில் மூஞ்சி, தகர டப்பா, ஐயோப்பா, இன்னும் என்னென்னமோ இருக்கு. பானுவுக்கு அதுவும் இல்லாம அவங்க வீட்டுக்கு உன்னை மருமகளாக்குறதுல இஷ்டமே இல்லை. ஏதோ அவங்க அம்மான்னு இருக்காங்களே, அவங்க சொல்றதுனால உன்னை ட்ரை பண்றாங்களாமா. மத்தபடி உன் நல்ல வாழ்க்கை மேல அவங்களுக்கு அக்கறையெல்லாம் சுத்தமா கிடையாது. ஒரு தடவை உன்னை அவ்வளவு கேவலமா பேசினா. நான் கூட எப்படி வயசுக்கு வந்த பொண்ணு அப்படிலாம் பேசலாம் நான் கண்டிச்சேன். சரிம்மா விடு, பானுவை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும்ல. சும்மா சும்மா அவளை பத்தி குறை சொல்றதுல அர்த்தம் கிடையாது. அக்கா, உமா ஓஹோன்னு ராணி மாதிரி இருக்க வேண்டிய பொண்ணு. அவளை எல்லாரும் நம்ம வீட்ல தங்க தட்டுல வச்சு தாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவளை புகுந்த வீட்லயும் தாங்கணும்ல. எங்க வீட்ல எல்லாருமே உமா மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. உமாவை என்னை விட நல்லா பாத்துக்குவாங்க. பெரிய அண்ணன் தான் வயசுல ஜாஸ்தியா இருக்காருன்னு நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்க. ஆனா இன்னொரு அண்ணன் பறந்தாம உமாவுக்கு பெர்ஃபெக்ட் மேட்சா இருப்பாரு. நல்ல ஏஜ், நல்ல ஹைட்டு, சொத்து சுகத்துல எந்த குறைச்சலும் இல்ல. உமா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓஹோன்னு இருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க கூட செய்யலாம். காசுக்கு பணத்துக்கெல்லாம் எங்க வீட்டுல யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லக்கா. இது பாரு வைஜெயந்தி, முதல்ல உமாவுக்கு பிடிக்கணும், அப்புறம் இவ அண்ணன்களுக்கு பிடிக்கணும், அப்புறம் அம்மாவுக்கு பிடிக்கணும். ரெண்டாவது, உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் ஒரு பரம்பரை பகை எப்பவுமே போயிட்டே இருக்கு. அது இல்லாம உங்க வீட்டு ஆளுங்க மேல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. அதனால இது எந்த அளவுக்கு சரியா வரும்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் உங்க வீட்டு ஆளுங்க மேல அந்த பிடிப்பும் நம்பிக்கையும் கண்டிப்பா வராது. ஆனாக்கா, நீங்க நினைச்சா உமாவுக்கு எல்லாமே பேசி முடிவுக்கு கொண்டு வரலாம். நீங்க மனசு வச்சா எல்லாமே சரியா நடக்கும். எனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கக்கா. இங்க பாரு வைஜெயந்தி, நான் எப்படி உமாவோட வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும் சொல்லு? ஒரு பொண்ணோட திருமணங்கிறது அவளோட தனிப்பட்ட விஷயம். அதுல நானோ நீயோ இல்ல வேற யாரோ தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது வைஜெயந்தி. இதுக்கு மேல உமாவோட விஷயத்தை முடிவு பண்றதுக்கு அவங்க அண்ணனுங்க இருக்காங்க. என்கிட்ட ஆலோசனை கேட்டாங்கன்னா அப்ப நான் சொல்லுவேன். அதுவும் எனக்கு சரின்னு பட்டா மட்டும்தான்.
அதுல நான் தலையிடணும்னு அவசியம் இருந்தா மட்டும்தான். வைஜெயந்தி, நீயும் பானுவும் என்னை பத்தி கணிச்சு வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. இங்க எந்த முடிவையும் நான் எடுக்கிறதும் கிடையாது, எந்த முடிவையும் வீட்டுல திணிக்கிறதும் கிடையாது, யாரையும் நான் கட்டாயப்படுத்துறதும் கிடையாது. ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்னுடைய கருத்தை கேட்டா மட்டும்தான் நான் சொல்ல முடியும். அவ்வளவுதான். தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விட்டுரு வைஜெயந்தி. சரி, இதை நறுக்கிட்டு நான் வந்துடுறேன். பாத்துக்கோ. வெல்கம் ஹோம் ஆனந்தி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரல? ஆமாக்கா, முதல் தடவை உங்க வீட்டுக்கு வரேன். என்னால எதுவும் வாங்கிட்டு வர முடியல. ஏச்சி, என்ன நீ அந்த காலத்து மாதிரி ஃபார்முலா பேசிட்டு இருக்க? திடீர்னு பிளான் பண்ணது தானே? யூ மை குட் ஃப்ரெண்ட். ஏதாவது வாங்கிட்டு தான் வரணுமா? நான் இட்ஸ் ஓகே, வா. கம். அப்பா. அடடே பானு, வா 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 வா. என்னது இப்படி நாளுக்கு நாள் இழைச்சு போயிட்டே இருக்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பதான் நல்லா இருக்கேன், ஃபிட்டா இருக்கேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அதுக்கு இல்லம்மா, தினமும் சென்னையில இருந்து காஞ்சிபுரத்துக்கும் அப்புறம் அங்க திறமையில இருந்து ஐடி பார்க்குன்னு போயிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம உன் மாமியார் வீட்டுல உனக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல் வேற. ஐயோ, ஐ அம் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். பாருங்க. சரி, என் பொண்ணை பார்த்தா எப்பவும் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் சண்டையில இறங்கிட்டோம். வாமா வாமா வா, உட்கார் உட்காரு. வா உட்கார். என்னம்மா சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். என்னம்மா சார் மோர்னு கூப்பிட்டுட்டு உன்னை அப்பான்னு கூப்பிடு இல்ல அங்கிள்னு கூப்பிடு. பானு, வா வா வா. அம்மா, அம்மா ஆனந்தி பத்தியா? சரவணனோட வைஃப். உட்காருமா. நல்லா இருக்கியா? மாமியார் வீடுலாம் எப்படி இருக்கு? பழகியாச்சா? எனக்கு எல்லாமே அக்கா தான். இவங்க எப்பவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அதனால இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க பொண்ணு அப்படித்தாம்மா வளர்த்துருக்கோம். என்ன பண்றது, கிளியை வளர்த்து பூனைகளுக்கு கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. எங்க மாப்பிள்ள சண்முகத்தியான ஒரு லிஸ்ட்ல சேர்க்கலாம். ஆனா அவன் புருஷன் சரவண சரியான ரவுடி பயலாச்சே. எங்க மாப்பிள்ள சண்முகத்தியான ஒரு லிஸ்ட்ல சேர்க்கலாம். ஆனா அவன் புருஷன் சரவண சரியான ரவுடி பயலாச்சே. மா, என்னது இவன் முன்னாடி அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய், நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவன் சாதாரணமாவே தடாபடான்னு பேசுவான், அதைத்தான் சொன்னேன். என்ன பண்றது, என்னமோ அந்த கைராசி குடும்பம் தான் ஊர் உலகத்திலேயே பெரிய குடும்பம் மாதிரியும், மற்ற குடும்பத்துக்கெல்லாம் பாசானாலே என்னன்னு தெரியாத மாதிரியும் அவங்க பேசுவாங்க. இந்த பாருமா, நீ ரொம்ப கவனமா இருக்கணுமா, இல்லைன்னா அந்த குடும்பத்துல குப்பை கொட்டுறது ரொம்ப கஷ்டம். பானு, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உன் வீட்டு ரெண்டுக்காக பேப்பர்ல ஆட் கொடுத்துருந்தேன். அதுக்கு ஆள் வந்துட்டாங்க. அட்வான்ஸ் 1 lakh உன் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் மாசம் 15,000 rupees ரெண்ட் உன் அக்கௌண்ட்ல போட சொல்லிருக்கேன். நீங்க ஏன்பா ஸ்ட்ரெயின் எடுத்து இதெல்லாம் செய்றீங்க? அப்படி இல்லம்மா, நீ வேலைக்கு போய் மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிற. அப்புறம் சொந்த வீட்டுல இருந்து மாசம் 15,000 ரூபாய் வாடகை வர வருது. ராணி மாதிரி இருக்க வேண்டிய பொண்ணு அந்த வீட்டுல போய் கஷ்டப்படுறேன்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. ஹாய் பானு. ஹாய்டா. மனந்தி, இளங்கோ என்னோட அண்ணன். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? என்ன பண்றாரு உங்க அண்ணன்? எங்க அண்ணனா? இப்பதான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேனே. அது இல்லைங்க, பொதுவா என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன். அது பிசினஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கஷன் போயிட்டு இருக்குங்க, சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஆமாமா, 28 வருஷமா பிசினஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்பா, எதுக்குப்பா எல்லாரும் முன்னாடி என்ன கலாச்சிட்டு இருக்கீங்க? அவங்க அப்படிதான் சும்மா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆமா, ஏங்கா இவருக்கா நம்ம உமா கேட்டு அவங்க முடியாதுன்னு சொன்னாங்க? ஆமா, இவருக்கு தான். என்னக்கா நீங்க, இவர் இந்திய நடிகர் அமீர் கான் மாதிரியே இருக்காரு. இவருக்கு போய் அந்த உமாவை கேட்டிருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களை மாதிரி 4 பேர் எடுத்து சொன்னாதான் என்னை பத்தி உங்களுக்குலாம் தெரியும். கேட்டுக்கங்க. டேய், அவங்க உயரத்தை சொல்லிருப்பாங்க, உருவத்தில் இல்ல. சொந்த வீட்டிலே சூனி வைக்கிறாங்க. இப்படி எல்லாரும் என்ன அவமானப்படுத்தினா அடுத்தவங்க எப்படி என்ன மதிப்பாங்க? ஏங்கா, ஏன் இவரை போய் அவங்க வேணாம்னு சொன்னாங்க? இவரு இவ்ளோ பர்சனாலிட்டியா இருக்காரு, இவருக்கு என்னக்கா குறைச்சல்? வேற என்ன காரணம்?
எல்லாம் திமிரு தான். இந்த கைராசி குடும்பம் நல்ல குடும்பம், பெரிய குடும்பம்னு நினைச்சு நம்மளாம் ஏமாந்து மாட்டிக்கிட்டோம்ல, அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் சுத்திட்டு இருக்காங்க. அந்த திமிர்ல தான் அலையுது அந்த உமா. இது குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களே, அது நடக்குது இப்ப அந்த குடும்பத்துக்கு. இல்லைன்னா நம்மள மாதிரி அழகான முஞ்சுங்களாம் அந்த குடும்பத்துல போய் மாட்டிப்போமா? அக்கா ம் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க எப்படிக்கா அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உங்க ஹைட்டுக்கும் அழகுக்கும் அவர் எப்படி நீங்க ஓகே சொன்னீங்க? என்னங்க நீங்க உயரத்தை பத்திலாம் பேசுறீங்க? ஹைட்ல ஒரு மேட்டர் இல்லைங்க. ஐயோ, நான் உங்களை சொல்லலைங்க. உங்க உயரம் பரவாயில்லதான். பானு அக்கா சண்முகண்ணனுக்கு பொருத்தமே இல்லையே. நான் அததான் கேட்டேன். கரெக்டா சொன்னீங்க. என் தங்கச்சி பார்க்க அனுஷ்கா மாதிரி அழகாவும் ஹைட்டாவும் இருப்பா. அவ முன்னாடி சண்முகம் டம்மி பேசுங்க. சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படி வெளியே போய் வேற அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க. வாங்க சாப்பிடலாம். பானு வா, வாமா. ஆனந்தி சாப்பிடலாம். ஏய் என்ன ஆனந்தி, வா. என்னம்மா இது வேற வீடு மாதிரி பார்த்துட்டு இருக்க? இது உன் வீடு மாதிரி, நான் உன் அம்மா மாதிரி. வா சாப்பிட வா, ஏந்து வா. போம்மா. எங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு லைம் டீ. ஆ அம்மா, மாதுளம்பழம் போட்டு மில்க் ஷேக்மா. ஆ சரிடா. உட்காருடா. இங்கிலீஷ் பேப்பர். அக்கா உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குக்கா. அப்பா அம்மாவும் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. உங்களை தாங்குன்னு தாங்குறாங்க. இப்படி எல்லாம் இருந்துட்டு எப்படி உங்களால அங்க அப்படி இருக்க முடியுது? ரொம்ப கஷ்டம் இல்ல? லைஃப்ல ஒரு பிடிப்பே இல்ல ஆனந்தி. ஏதோ அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்னோட வேலை, அவ்வளவுதான். சரி கிளம்பலாமா? சரிக்கா. வா. இளங்கோ அந்த பேக்ஸ் எல்லாம் எடு. கிளம்பிட்டியா? ஆமா. அப்பா வரேன்ப்பா. என்னம்மா வந்த உடனே கிளம்பிட்ட? கொஞ்ச நேரம் இருந்து டீ ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டு ஐயோப்பா, போறேன். இப்பதானப்பா சாப்பிட்டேன். ஐம் சோ ஃபுல். வீக் டேஸ் எல்லாம் வேலைக்கு போயிடுறேனா, வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ ஐ ஹேவ் மை பர்சனல் ஒர்க்கில் நான் போய் பார்க்குறேன். வரேன்ப்பா. Take care. பை. மா கிளம்புறேம்மா. இருமா, வரேன் வரேன், இரு. மா ஆனந்தி, எடுத்துக்கம்மா. ஐயோ ஆண்டி, எதுக்கு இதெல்லாம்? என்னம்மா அது, கல்யாணம் ஆகி முதல்ல வீட்டுக்கு வர. நீ வருவேறு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா புடவை கூட வாங்கி வச்சிருப்பேன். பரவாயில்ல, இதை எடுத்துக்க. இரு, நான் எடுத்து வைக்கிறேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். டேக் கேர். ஓகே மா, போயிட்டுறேம்மா. பை. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. 2 பேருமே கவனமா இருந்துக்காங்க. இவளை நீ நல்லா பார்த்துக்க. ஆனந்தி, இவளுக்கு ஏதாவது உதவி வேணா நீ பண்ணுமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்துக்காங்க. யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா தைரியமா எதிர்த்து பேசுங்க. ஒரு கைக்கு 2 கை ஓங்கினாதான் அவங்க ஆதிக்கத்தை நம்ம அடக்க முடியும். நீ எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு இருக்காதம்மா. எதுவா இருந்தாலும் போல்டா நில்லு, சரியா? சரி ஆண்டி, ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். வாமா. வரேம்மா. வரேன் அங்கிள். வாமா. வரேன் அண்ணா. வரேன்ப்பா. பை. ஜாக்கிரதை. பை. டேக் கேர். பை இளங்கோ. பை பை. வாங்க. பானு ஜாக்கிரதை. ஓகேப்பா. என்னங்க, மீனாட்சி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வரீங்களா? எங்கிட்டியா? இரு, வாம்மா வா. என்ன மீனாட்சி, என்னாச்சு? ஏதோ ஒரு படபடப்புல இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயமா? உட்காரு மீனாட்சி. இல்லம்மா, இருக்கட்டும். இங்க பாருங்க, சீக்கிரம் உமாவுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன், ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு மீனாட்சி? உமாக்கு கல்யாணம் பண்ற விஷயத்த இவ்வளோ டென்ஷனா வந்து சொல்றது பார்த்தா ஏதோ இருக்குன்னு தெரியுது. யாராவது ஏதாவது சொன்னாங்களாமா?